அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதீத அசுரத்தன்மை கொண்ட ராசிகளாக 12 ராசிகளில் 7 ராசிகள் சொல்லப்படுது. இவங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா, அந்த விஷயத்த முடிக்க எந்த வழிக்கும், எந்த லெவலுக்கும் போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அசுர பலம், அசுர குணம், அசுர தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த அசுரத்தன்மை கொண்ட ராசிகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 27 நட்சத்திரங்களில் மனுஷகணம், தேவகணம், ராட்சகணம் அப்படின்னு 3 கணங்களாக சொல்லியிருக்காங்க. இதில் ராட்சகணம் கொண்ட நட்சத்திரங்கள் தான் அசுரத்தன்மை கொண்ட பலமும் அசுரத்தன்மை கொண்ட குணமும் அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ராட்சகணம் பொருந்திய நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்துக்குரிய ராசிகள் தான் அசுரத்தன்மை கொண்ட ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். முதல் ராசியாக கிருத்திகை நட்சத்திரம், இது ராட்சகணம் பொருந்தியது. இந்த நட்சத்திரத்துக்குரிய ராசியான ரிஷப ராசி. குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அசுரத்தன்மை கொண்ட ராட்சகணம் கொண்ட தன்மையும் பலமும் அறிவும் உடையவர்கள். இயற்கையாகவே நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சாமர்த்தியசாலிகள், மேலும் அழகாகவும் கவர்ச்சியான அமைப்பும் கொண்டவர்கள். முன்கோபம் அதிகமாக வரும். மேலும் சில நெறிமுறைகளில் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தந்திரத்தில் மிக சிறந்தவர்கள். மேலும் புகழ விரும்பக்கூடியவர்கள். போராடும் குணம் உடையவர்கள். கயவர்களிடம் உறவு கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள். ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி. இந்த மக நட்சத்திரக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா ராட்சச குணம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பயமே அறியாதவர்கள். வாசனை பொருட்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்கள். செல்வம், பொருள் இவற்றை எளிதில் சேர்க்கக்கூடிய குணமுடையவர்கள். எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள். கெட்ட செயல் அதிகம் ஈடுபடுவார்கள். பிடிவாதமானவர்கள். இவர்களுக்கு பயமே இருக்காது மற்றும் செயல்திறன் உடையவர்களாக இருப்பார்கள். முன்கோபமும் இவர்களுக்கு சற்று அதிகமாகவே வரும். பொதுவாக மனிதகணம், தேவகணம், ராட்சகணம் அப்படின்னு நட்சத்திரங்களை 3 வகையில் பிரிக்கிறாங்க. ஒரு வேலை செய்ய போகிறாங்க, அது மனிதகணத்துக்குரிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலை அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க. முடியாத சமயத்தில் நம்மளால இவ்வளோ தான்ப்பா முடியும் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவாங்க. இதுவே தேவகணம் கொண்ட நபர்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு முடியலையா அந்த வேலையை முடிக்க நல்ல வழியில் நேர்மையான முறையில் பல்வேறு விதமாக முயற்சி பண்ணி மேலும் பல்வேறு நபர்களுடைய உதவியால் அந்த வேலையை முடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுவே ராட்சகுணம் கொண்ட நபர்கள் அந்த வேலையை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா குறுக்கு வழியிலும் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு தடையாக இருக்கிற விஷயத்துக்கும் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்டும் போய் கெஞ்ச மாட்டாங்க. அவங்கள அடித்து நொறுக்கி அவங்கள அழிச்சிட்டாவது தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் இந்த ராட்சகணம் புரிந்த நட்சத்திர நபர்கள். அடுத்து விசாக நட்சத்திரக்குரிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அசுரத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரம் எதற்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குரியது. இவர்கள் ஞானம் அதிகமாக இருக்கும். சுகபோக வாழ்க்கையை அதிக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன் லைஃப்ல பணம் ரொம்ப அதிகம் தேவை அப்படின்னு பணத்தை அதிகமாக சம்பாதிப்பாங்க. வாக்கு திறமை உடையவர்கள். யாருக்கும் அடங்காத ஒரு குணம் உடையவர்கள். வலுவான தேகம் உடையவர்கள். வஞ்சக எண்ணம் உண்டு. சிறந்த வியாபாரிகளாக இருப்பாங்க. சுயநலமும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மாயாஜால வித்தைகள், மேஜிக், இது போல விஷயங்களை இவங்க அதிகமாக ஆர்வம் செலுத்துவாங்க. அந்த விஷயங்களை அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உடல் வலிமை உண்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி செய்வாங்க. புகழ் அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. சதயம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் ராட்சகணம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்குரியது. இந்த ராசியிலும் இந்த நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அசுர குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எளிதில் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு கவர்ச்சி தன்மை கொண்டவர்கள். கோபம் அதிகமாக வரும். வாக்குவாதத்தில் வல்லவர்கள். மேலும் வசீகரமான தோற்றமுடையவர்கள். காரியத்தில் வல்லவர்கள். நன்கு சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். திடமான மனம் இருக்கும். பழுவாங்கும் குணம் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய உறுதி உண்டு. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரமும் ராட்சகணத்தில் சேர்ந்தது தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா பொருட்களையும் செல்வத்தையும் அதிகம் சேர்க்கணும் அப்படின்னு எண்ணம் அதிகமாக இருக்கும். எடுத்து செயலை சொன்னபடியே முடிக்கக்கூடிய திறனுடையவர்கள். பல திறமைகள், பல சக்திகள் இவர்களிடம் இருக்கும். மேலும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாரையும் தன் கீழே வச்சிருக்கணும் அப்படின்னு திறமையும் எண்ணமும் உண்டு. எண்ணிய வாழ்க்கையை எண்ணிய விதம் வாழக்கூடிய தகுதி உடையவர்கள். கடுமையான சொற்களை பேசக்கூடியவர்கள். திட்டமிட்டு செய்வதில் இவர்கள் வல்லவர்கள்.
வீரமுடையவர்கள், சாமர்த்தியசாலிகளாகவும், இவங்க என்ன சொன்னாலும் சில நேரம் அப்படியே பலிக்கக்கூடிய வாக்கு பலிதமுடையவர்களாகவும் சொல்லப்படுது. அவிட்டம் நட்சத்திரம் இதுவும் ராட்சகணத்தில் சேர்ந்த ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது. சுறுசுறுப்பான மனநிலை உடையவர்கள், ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள், அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், கம்பீரமான ஒரு தோற்றம், வைராகியமான ஒரு மனம், ஆடம்பர வாழ்க்கையில் அதிகமாக நாட்டம் செலுத்துவாங்க, வஞ்சகம் எண்ணம், விடாமுயற்சி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் இதுவும் ராட்சகணத்தில் சேர்ந்தது தான். இவர்கள் வாக்கு வல்லமை பெற்றவர்கள், எதையும் நிதானமாக செய்யக்கூடியவர்கள், கோபம் அதிகம் வரும், எடுத்த வேலையை முடிச்சே தீரணும் அப்படின்னு பிடிவாதம் இருக்கும். மேலும் தைரியமானவர்கள், ஞானம் துணிச்சல் அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கும், பகைவரையே நேசிக்கக்கூடிய குணமும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு. அடுத்த நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராட்சகுணம் பண்பு கொண்டவர்கள். இவர்களும் அசுரத்தன்மையான சக்தியும் அசுரத்தன்மையான குணமும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான தோற்றமும் கவர்ச்சியான ஒரு அமைப்பும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பிளான் பண்ணி செய்வாங்க. அறிவுரைகளை விரும்பவே மாட்டாங்க. தைரியமும் துணிச்சலும் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். குழப்பம் நிறைந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரமும் ராட்சகணத்தில் சேர்ந்தது தான். இவங்களும் அசுரத்தன்மையும் அசுரகுணமும் பொருந்தியவர்கள். இவங்க புகழ்பாடும் காரியங்களை மட்டும்தான் அதிகமாக செய்வாங்க. இந்த விஷயம் செஞ்சால் நம்மளுக்கு கீர்த்தியும் புகழும் பெருமையும் வரும் அப்படின்னா அந்த விஷயத்தில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக்குவாங்க. ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப பிரியம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக துருத்துணு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. லட்சியம் பொருந்தியவர்கள், தன்னுடைய இலக்கு லட்சியம் அப்படின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும். கல்வியில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிடிவாதமான குணம் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடியே அடம்பிடிச்சாவது அதை அடையக்கூடிய பண்பு கொண்டவர்கள். கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அது கோபமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. பொய் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் சொல்லப்படுது. 27 நட்சத்திரங்களில் மனிதகணம், தேவகணம், ராட்சகணம் அப்படின்னு 3 கணம் சொல்லுவாங்க. திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது அந்தந்த கணத்திற்குரிய கணங்களுடன் சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட நம்பிக்கை. மனித கணம் ஆண், மனித கணம் பெண் இருவரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதே போல் தேவகணமும் மனித கணம் அல்லது தேவகணமும் சேர்ந்தால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ராட்சகணத்தோடு ராட்சகண நட்சத்திரம் கொண்ட நபர்கள் சேருவதன் மூலம் மட்டுமே தான் அவங்க இல்லற வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக நிம்மதியாக போகும். ஒருவேளை ராட்சகணத்தோடு மனித கணமோ தேவகணமோ சேர்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான இன்னல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ராட்சகணம் என்பது வலிமையானது, சக்தி வாய்ந்தது, எதற்கும் அடங்காதது. தேவகணம் என்பதும் வலிமையானது, சக்தி வாய்ந்தது தான். ஆனால் நேர்மையான முறையில் எல்லாத்தையும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். மனித கணம் என்பது சாந்தமானது. திருமண பொருத்தத்தில் இந்த கணம் பொருத்தம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. பொதுவாகவே ராட்சகணம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக்ரோஷமாக அணுகக்கூடிய நபர்களாகவே கருதப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நட்சத்திரத்துடன் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.